வண்டிகள் எங்கெங்கோ ஜட்ராடு வச்சு அட்வான்ஸ் வண்டிங்க ஓடிட்டு இருக்கோ அங்கே சகதிகள் இருக்கா, ரோடு நிறைஞ்சிருக்கா, போய் பார்க்க சொல்லுங்க அண்ணாமலையை. இது சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், மாடல் ப்ராஜெக்ட் அது. இது உடனே எப்படி இதுல ஊழல் நடக்கும்? கவர்மெண்ட் வாங்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள்லாம் 3 மாசமா வேலை பார்த்துருக்காங்க, அந்த பில் ப்ராசஸ் பண்றதுக்கு தெரியல, இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. நிலுவைத் தொகை இருக்கு, இப்ப பணம் கொடுத்ததான் டியூ கட்ட போறாங்க. இப்படி ஒரு நல்ல முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு எத்தனை அசுரத்தை எடுப்பீங்க, எத்தனை ஆயுதத்தை எடுப்பீங்க? இதெல்லாம் அவமானமா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? எவ்வளவு காலம் அந்த மக்களுக்கு எதிராக போராடுவீங்க நீங்க? எவ்வளவு காலம் இந்த மக்கள் கொஞ்சம் அப்படி பேசிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நல்ல வெள்ளைஞ்சலியமா துணி போட்டா பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தர் தலைவரா வளர்ந்துட்டா பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தர் என்டர்பிரைனரா வந்துட்டா பிடிக்க மாட்டேங்குது. இவங்க திட்டம் RSS உடைய திட்டமா இது? எவ்வளவு காலம் இதை நீங்க கொளிச்சிட்டு இருப்பீங்க? இப்ப மோடியோட பேச்சை கேளுங்க, அது உண்மையா நடிப்பா?